ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களோட அசையும் அசையா சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 2023 ஜூலை மாசம் நிறைவேற்றப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 89வது பிரிவுப்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் வேட்பாளர்கள் தங்களோட சொத்து விபர அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு, லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு நடக்கிற முதலாவது தேர்தல் இதுதான். அதனால 39 வேட்பாளர்களோட சொத்து அறிக்கைகள் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கு. சரி, வாங்க நம்ம வேட்பாளர்களோட சொத்துக்களை பார்க்கலாம். 47 வருஷங்களா அரசியல் இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரா போட்டியிடுற ரணில் விக்ரமசிங்க மாதாந்த சம்பளம் பாத்தீங்கன்னா 97,500 ரூபாய் ஆகும். ரொம்ப குறைவா இருக்குல்ல? சரி, சம்பளம் தவிர ஏனைய கொடுப்பனவு 82,191 ரூபாய் 66% அறிக்கையில காட்டப்பட்டிருக்கு. நம்ம ரணிலோட பொண்டாட்டி கலனி யூனிவர்சிட்டியில பேராசிரியரா இருக்கிறாங்க. இவங்களோட மாதாந்த சம்பளம் 5,76,785 ரூபாய் 50% ஆகும். அதோட ரத்தினக்கல் ஆபரணங்களோட பெருமதி 6,65,000 ரூபாய். அது மட்டும் இல்லைங்க, குருநாகல் மல்பகுணவத்தையில இருக்கிற காணி, கொழும்பு 7ல இப்ப இருக்கிற வீடு, நாவல வீதியில இருக்கிற வீடு, அப்புறம் காணி கூட இருக்கு. வேட்பாளரான ரணில் கிட்ட ஜீப் ரக வாகனம், 2 பென்ஸ் கார் இருக்கிறதோட 18,50,000 ரூபாய் பெருமதியான தலா 2 வங்கி கடன்களை பெற்றிருக்கிறதா ஊழல் விசாரணை ஆணைக்குழு சொல்லி இருக்கு. அடுத்ததா நம்ம சஜித்தோட சொத்து விவரங்களை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோட சொத்து விவரங்களை பார்த்தா சகல கொடுப்பனவுகளோட மாதாந்த வருமானமாக 2,95,681 ரூபாய் 14% வாங்கியிருக்கிறாரு. தன்னோட மனைவியோட அழகு கலை நிலையத்திற்காக 1,37,68,532 ரூபாய் 75% முதலீடு செய்தாரு. அஜித் பிரேமதாச கஹம்பிலிய வெடிய பகுதியில காணியையும் வாங்கி போட்டிருக்காரு. தனக்கும் தன்னோட மனைவிக்கும் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு பென்ஸ் ரக காரும், லேண்ட் குரூசர் மற்றும் ஃப்ரோடா ரக வாகனங்கள் உள்ளிட்ட 5 வாகனங்கள் இருக்கு. அடுத்ததா நம்ம அனுரகுமாரோட சொத்து விவரங்களை பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க மாதாந்த சம்பளம் பாத்தீங்கன்னா வெறும் 54,285 ரூபாய் தாங்க. அவருக்கான கொடுப்பனவுகளோட மாதாந்த வருமானம் 2,02,571 ரூபாய் 34%. அனுரகுமார திசாநாயக்கவோட மனைவிக்கு தொழில் இல்லைங்க. அவர்கிட்ட கொஞ்சோண்டு தங்க நகைகள் தான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. பல ஆண்டுகளா அரசியல்ல இருந்தும் முதலீடு எதுவும் செய்யல. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வாகனத்துல தான் பயணம் செய்யறாரு. பத்திரமுலையில அவர் வசிக்கும் வீடும் அவருக்கு சொந்தமானது. அடுத்ததா நம்ம நாமல் ராஜபக்ஷ சொத்து விவரங்களை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளரான போட்டியிடுற நாமல் ராஜபக்ஷவுக்கு மாதாந்த சம்பளம் 54,285 ரூபாய். சகல கொடுப்பனவுகளோட மாசம் 4 லட்சம் ரூபாய்னு மொத்த வருமானமாக பெறதா சொத்து விபர அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. இவரோட மனைவி மாதாந்தம் 1,15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. நாமல் ராஜபக்ஷ 200 மில்லியன் ரூபாவை கடனா வழங்கி 3 மில்லியன் ரூபாவை அதற்கான மாதாந்த வட்டியை பெறதா சொல்லப்படுது. தனக்கு மாத்திரம் 88 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் இருப்பதாகவும், தன்னோட மனைவிக்கு 13,80,00,000 ரூபாய் பெறுமதியான நகைகள் இருக்கிறதாகவும் நாமல் ராஜபக்ஷ தமது சொத்து விபர அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதோட 2 கார்கள், ஒரு பென்ஸ் ரக கார், ஃப்ரோடா ரக வாகனம், ஒரு டிபெண்டர் ரக வாகனம் சொந்தமா இருக்கிறதாவும் நாமல் தமது சொத்து விபர அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இந்த தனிநபர்கள் ஒவ்வொருவரும் முன்வைக்கிற சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நாம நம்ப முடியாத விஷயங்களா இருக்கு. எவ்வாறாயினும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பொய்யான அறிக்கைகள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றா தீவிர விசாரணை செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பெருமைக்குரிய அரச சேவையை கட்டியெழுப்பும் நீங்களும் இன்றே இணையுங்கள். சகலருக்கும் வெற்றி. ஐக்கியமான நாடு.